நிறைந்த இறைவா, உமது திரு அவையை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். உமது திருச்சபையின் தலைவர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரும் அன்னை மரியாவை போல முதியவர்களிடம் பரிவுடனும் அக்கறை கொண்டவர்களாக திகழவும், முதியவர்களின் அனுபவங்களை திரு அவையின் வளர்ச்சிக்கு நல்வழியில் பயன்படுத்தவும் வேண்டி சின்னமலை ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரவணைப்பின் இறைவா, பிள்ளைகளால் கைவிடப்பட்டும் உறவினர்களால் மறுக்கப்பட்டும் தனிமையின் வேதனையில் வாடும் முதியோர்கள் அன்னை மரியாளின் அவர்கள் தங்களின் சோகமான நேரங்களில் அன்னை மரியாளின் ஜெப உதவியால் அமைதி பெற வேண்டி சின்னமலை ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, முதுமையின் காரணமாக உடல் நலிவுற்று நோயினால் துன்புறும் பெரியோர்கள் மீது உமது குணமளிக்கும் கரம் இறங்கட்டும். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்தது போல இவர்களுக்கும் உரிய நேரத்தில் உதவியும் சிகிச்சையும் கிடைக்க செய்திட வேண்டி சின்னமலை ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினர் தங்கள் இல்லங்களில் உள்ள பெரியவர்களை சுமையாக கருதாமல் அவர்களை கடவுள் தந்த கொடையாக பார்க்கப்படவும் மதிக்கவும் அன்னை மரியாள் காட்டிய பணிவுடனும் அன்புடனும் அவர்களை பராமரிக்கவும் தேவையான அருளை தர வேண்டி சின்னமலை ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாப்பின் இறைவா, எம் திருதலம் நாடி வரும் முதியோர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எவ்வித அச்சமும் இன்றி உமது திருவருளில் நிலைத்திருக்கவும் அவர்கள் புனிதமான வாழ்வை வாழ்ந்து குடும்பங்களில் தங்கள் முதிர்ந்த அனுபவங்களை பகிரவும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக என்றும் வாழவும் உமது விண்ணக பேரின்பத்தில் வந்து சேரவும் வேண்டி சின்னமலை ஆரோக்கிய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.